ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. ஸோ இன்றைக்கி ஒரு மினி விலாகில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவுக்கு ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்துட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்ருக்கேன். ஸோ அப்படியே சைட் பை சைடு ஆஃப்டர்நூன் கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஆயில் கேன்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டெயினாக இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு, க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு இதில் வந்துட்டு சோப்பு தூள் போட்டுட்டு அதை ஹாட் வாட்டரும் கோல்ட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்புறம் அந்த ஆயில் கேன்செட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் நைட் வந்து சோப் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு கழுவுனோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இது வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். மறுநாள் நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஆயில் ட்ரே வச்சுக்கிற இடத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு போட்டு கழுவிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய கவுண்டர் டாப் ரொம்ப குட்டின்றனால அதுக்கேற்றாப்புல தான் நான் திங்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அந்த இடத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு பேப்பர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஆயில் ட்ரே வைக்கிறதுக்குன்னு ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் ஆயில் கேன்ஸ் வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கத்திரிக்கோல், சிசர் அதெல்லாம் ஒரு பாக்ஸ்லையும், ஸ்பூன்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்லையும், அப்புறம் வந்து விசில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதையும் வந்துட்டு ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அப்படி வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ட்ரேயில் வந்துட்டு நான் நாட்டு சர்க்கரை, நட்ஸு, பாதாம், அப்புறம் அந்த உப்புக்கல்ல, வேர்க்கடலை அது மாதிரி உள்ளதெல்லாம் நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ தட் இது வந்து டெய்லியும் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ எடுக்கிறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். ஸோ இது இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.